சும்மா இருந்து சுகம் காணுவது எப்படி? அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். குடும்ப கட்டுப்பாடு அவசியம். ஃபர்டிலிட்டி என்ற ஒரு இஷ்யூ, இன்ஃபர்டிலிட்டி பெண்களுக்கு கிடையவே கிடையாது. குழந்தையின்மையா, நமக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? பைத்திய மாதிரி கத்துனது இல்லை, படபடன்னு நெஞ்ச பிடிச்சது இல்லை, விரைப்புத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு இது கிடையாது. இப்போ நம்ம இதில் செஞ்சு காமிச்சா மக்களுக்கு பயன் தரும்னா செஞ்சு காமிக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோக்கா சோக்கா பாக்கா. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். பாம்பே பஜார் சொல்லும் பொழுது ஷாப்பிங் பஜார். விதவிதமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் பல வகையான உணவுகளும் இருக்குது. பாம்பே பஜார் 3 வருஷம் மலேசியாவில் குடிகட்டி பறந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக அவங்களோட ஆதரவில் இந்த 3வது வருஷமும் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்த பாம்பே பஜார் எங்கே நடக்குது அப்படின்றத இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இங்கே தாங்க நடக்குது. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. சார், இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன், இல்லையா? இதை பற்றி நான் கேள்விப்பட்டானே. என்னோடய ஃபேமிலி குரூப்லேயும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் சரி, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். யாருக்கு இதை பற்றிலாம் தெரியும், இல்லை இந்த நபர்கிட்ட உங்கள்கிட்டான கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன என்பதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அந்த லிஸ்ட்டு வருது பாருங்கள். எப்பா, அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இன்றைக்கி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஆக்சுவலி இந்த டாப்பிக்கில் நிறைய கேள்விகள் இருக்குது. ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் எபிசோட் டைமிங், டியூரேஷன் இப்படிலாம் இருக்கிறதுனால பிக் பண்ணி பெஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்காக தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை ஆக்சுவலி நமக்காக சொல்கிறத விட நமக்காகவும் உங்களுக்காகவும் இம்பார்ட் பண்ணியிருக்கோங்க. சார் ரொம்ப நேரமாக அவங்ககிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிதான் காத்துட்ருக்காரு. வெல்கம் பண்ணிடுமா சார்? வெல்கம் பண்ணிடுறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நலமே வளம் வாழ்வை தவம் என்பதை முன்னிறுத்தி பயணத்தை தொடங்கிட்டு இருக்கிறோம். அதை உங்களுக்கும் கொடுப்பதற்காக இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அல்ல பார்ப்பாங்க, யார் இவர், இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஏன்னா நம்ம இன்னும் தலைப்பை சொல்ல கிடையாது. முத்ரா குரு டாக்டர் பசுக்கண்ணா. எஸ், சரிங்களா? சரி. இல்லை உங்களோட வார்த்தை ஐயா பாசுக்கண்ணா அப்படி சொல்லி. ஐயா பாசுக்கண்ணா, ஓகே. ஏன்னா டாக்டர் அப்படின்றது அவங்க ஒரு சிஸ்டமில் வச்சுருக்குறாங்க. நாம் அதையும் தாண்டி இது உடல் மனம் ஆத்மா அப்படின்ற லெவலில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். உடல் சம்மந்தமானது பார்க்குறது மட்டும்தான் மருத்துவர் அப்படின்னு வரும். நாம் மனம், அதுக்கடுத்தது ஆத்மா, வாழ்வியல் சூத்திரங்கள், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நிறைய நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில், நாகரிகத்தில், வாழ்வியல் முறைகளில் பதிவு செய்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நாம் அதில் பயணம் பண்ணாலே போதும், ஞானம் அடைஞ்சிருவோம். அந்த மாதிரியான ஒரு பயணத்தில் இருக்கிறதுனால ஐயா பாசுக்கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உண்மைதான் ஐயா. இப்போ இருக்கிற அந்த விஞ்ஞான வளர்ச்சியிலையும் சரி, வாழ்வியல் வளர்ச்சியிலும் சரி, இப்போ இருக்கிற ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஆதி காலத்தில் செய்து கொண்டிருந்த யோகிகள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள், ஞானிகள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி பின்பற்றணும், அதை வாழ்வியில், அன்றாட வாழ்வியில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அதில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்காக ஸ்பெஷலாக இந்த முத்ரா என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களையே அங்கேருந்து வர வச்சிருக்கோம். அதற்காக ரொம்ப நன்றி. முத்ரா என்றால் என்ன? ஆரம்பத்தில் அவசியம் நம்ம என்ன ஒரு வேலை செய்கிறோமோ அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஆர்வ கோளாறாக என்ன அப்படின்னு தெரியல. ஒரு பொருளை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி அதை பற்றி வாங்கிடுவாங்க. அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளை எவ்வளவு தவறாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தவறாக பயன்படுத்தி பக்க விளைவுகளை ஏற்படுத்துவாங்க. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 2 சக்கர வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா ஹெல்மெட் போடுறது அவசியம். ஆனால் அதை மட்டும் வாங்க மாட்டாங்க, ஹெல்மெட் போடாமல் தான் பைக் ஓட்டுவாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஒரு வீட்டில் ஒரு குளிர்சாதன பெட்டி வாங்கிட்டு வரோம், ஃப்ரிட்ஜ், அதில் எது வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கோ அதை தான் நம்ம கரெக்டாக வைப்போம். அப்போது அதனுடைய பயன்பாடு நம்மளுடைய தேவைக்கு மீறி பக்க விளைவுகள் தரக்கூடியதாக மாறிடும். அதனால் நம்ம முத்திரைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி முழுமையாக ஒரு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அருமையான கேள்வி, முதல் கேள்வியே. முத்திரை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஐயா கிருஷ்ண ஐயா தன்னுடைய துறையில்
சிறப்பாக இன்றைக்கி பேசி முதிரை பதித்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. இல்லையா? அந்த வார்த்தையிலேயே அந்த வார்த்தை இருக்குது. அப்போ அப்படின்னா முதிரை அப்படின்னா என்னென்னா அதுக்கு மேலே சிறப்பு கிடையாது. தட் இஸ் த ஃபைனல் டெஸ்டினி அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் சிறப்பாக, மிகச்சிறப்பாக, அதிசிறப்பாக, அதுக்கு மேலே வார்த்தையில் முதிரை பதித்தார் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி மனிதர்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் முதிரை செய்ய வேண்டும். அப்போ முதிரை என்றால் என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட கால அளவு இருப்பது. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த முதிரைகள் அப்படின்றது வந்து நாம் கண்டுபிடிச்ச விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் மனிதனாக மாறுவதற்காக செய்த அடிப்படையான ஒரு விஷயம்தான் முதிரை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து இந்த மாதிரி கையை அப்படி மூடி இந்த பொசிஷன் வந்து நீங்கள் இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? குழந்தை பிறக்கும் பொழுது அது அப்படி தான் பிறப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 6வது மாதம் முடிந்து 7வது மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நொடியில் உங்கள் கை இப்படி இருந்தாலும் இப்படி போயிடும் கர்ப்பப்பைக்குள்ளே. அப்போது நீங்கள் 6வது மாதத்து வரைக்கும் ஒரு மனித கருவாக இல்லை, சாதாரணமாக இந்த உலகில் பிறக்கக்கூடிய ஒரு கரு. அது எப்படி மனித கருவாக மாறுகிறது அப்படின்னா, மனித கரு என்றால் 6வது அறிவோடு பிறப்பது. இந்த 6வது அறிவு உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இடமே இந்த முதிரை தான். இந்த முதிரைக்கு பேர் ஆதி முதிரை என்று பெயர். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பயணம் நாம் பிறந்து 8 மாதம் வரை, அதாவது எப்பொழுது நம் பாதம் தரையில் பட்டு இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எழுந்து நிற்கிறோமோ அது வரைக்கும் நாம் ஏறக்குறைய 360 முதிரைகளை செய்வோம். நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கணக்கு பண்ணி பாருங்கள். நான் கணக்கு பண்ணி பார்த்து நிறைய புத்தகங்கள் எழுதி வச்சுருக்கிறேன். இந்த 360 முதிரைகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன உறுப்புகளை மேம்படுத்த வேண்டுமோ, என்னென்ன உறுப்புகளை வளர்க்க வேண்டுமோ, என்னென்ன குணங்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு இந்த முதிரைகளை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த குழந்தை பருவத்தில் அது நேச்சுரலாகவே இயற்கை இது செஞ்சால் தான் நம்ம மனிதன். ஓகே. ஸோ இது மனிதனுடைய ஒரு அங்கம் அல்லது ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லணும். அந்த குழந்தை 8 வைத்து நடந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மனம் உருவான பின்னாடி, பேச்சு உருவான பின்னாடி இதை நாம் மறந்து விடுகிறோம். அதுக்கடுத்து எல்லாமே மனம் சொல்வதைத்தான் நாம் செய்வோம். இயற்கையாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டோம். எது நல்லது அப்படின்னு நமக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வோம். அந்த வசதியான வேலைகளை செய்வதற்கு நம் மனம் பழக்கப்பட்டு விடுகிறது. அடிப்படையான விஷயங்களை மறந்து போகிறோம். சில விஷயங்கள் இயற்கையாக தானாக நடக்கும். மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல், கண்களை மூடி தூங்குதல், சுவாசம் எடுத்தல், இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் தானாக நடந்து கொண்டு இருக்கும். நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு ஆயுள் காலம் இருந்தாலும். ஆனால் இந்த மாதிரியான யோக விஷயங்கள், ஞான விஷயங்கள், மற்ற விஷயங்களை குருவிடம் கற்றுத்தான் நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். அதுவரை மறக்கடிக்கப்படும். இது உலக நியதி. அதனால தான் வந்து நிறைய விஷயங்களை குரு மூலமாக கற்றுக்கொள்வதற்காக நமக்கு ஆரம்ப பாடசாலை, குருகுல கல்வி முறை இதெல்லாம் உருவாக்குனாங்க. ஓகே. ஸோ அப்போ முதிரை என்றால் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட கால அளவு இருப்பது. இப்போ நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோன்னா இது ஒரு முதிரை. இது யோக முதிரை என்று போயிடும். விரல்களில் செய்வதற்கு பெயர் என்ன அப்படின்னா அங்குலி யோகம். அங்குல் அப்படின்னா விரல்னு அர்த்தம். அங்குலி யோகம், விரல்களில் செய்யக்கூடிய யோக முறைக்கு அங்குலி யோகம் என்று பெயர். அதனுடைய மாற்று பெயர் முதிரை என்று பெயர். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ நீங்கள் குருவை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஞானம், இந்த ஒரு தெளிவு வர்றது கண்டிப்பாக ஒரு குரு இருந்திருப்பார். இதுதான் சொந்தமாக மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குரு யார்? நீங்கள் எப்படி இதை பற்றி அறிஞ்சிக்கிட்டீங்க? அருமை. இப்போ குரு பாரம்பரியம் அப்படின்னு கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் அப்படியே காவி உடை போட்டு வருவாங்க, அப்படியே வந்து அப்படியே விபூதி முகத்தில் அடிப்பாங்க, அல்லது அப்படியே ஒரு யாகத்தில் உட்கார வச்சு பொட்டு வச்சு விடுவாங்க, உடனே அப்படி ஞானம் பிறந்துடும். அப்படி இல்லை. நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த நிலையில் நீங்கள் காண்பது அனைத்தும் உங்கள் குருவாகத்தான் இருக்கும். நீங்கள் கற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் ஒரு பட்டாம்பூச்சி உங்களுக்கு குருவாக இருக்கும், ஒரு நாய்க்குட்டி குருவாக இருக்கும், ஒரு மரம் குருவாக இருக்கும், ஒரு செடி குருவாக இருக்கும், இயற்கை. ஸோ இந்த ஆகாயம் ஒரு மிகப்பெரிய ஞானம், போதி மரம், நித்தம் அது பல செய்தி தரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தமிழ் கவிதைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி குரு அப்படின்னு நம்ம ஒருத்தரை அடையாளம் காட்ட முடியாது.
அது குருகுல கல்வியில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூட்சும கல்வியில் நாம் நிறைய சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி முறையில் காண்பதெல்லாம் குருவாக கண்டால்தான். அகத்தியர் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாரு, காடும் மலையும் கடலும் நதியும் புத்தகங்களுமே குரு. ஸோ இந்த 5மே நான் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலி இப்போ அதற்கு தான் சார் வரல நான். இப்போ அந்த காலத்துக்கு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் இணையதளத்துலேயும் பல விஷயங்கள் படிக்கிறாங்க. அப்போ ஒரு தனியார் ஒரு பர்சன் வந்துட்டு புத்தகத்து மூலிமா படித்து எடுத்துக்கிற ஞானத்தையும் முழுக்க ஒரு குருகிட்ட இருந்த கற்றுக்கிட்ட அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்கே தான் வந்து ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத இங்கே வினாவே. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை பரிசோதித்து பார்த்து இது இன்ன வேலை செய்யும், இது தவறு, இது சரி அப்படின்னு வழிகாட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புத்தகத்தில் படிக்கும்போது நீங்களாக படிச்சுட்டு நீங்களாக செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அதுக்கு வந்து எங்கேயுமே ஒரு செல்ஃப் எவாலுவேஷனே கிடையாது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு இது கிடையாது. அதனால் அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி சொல்லப்படுது. ஆனால் புத்தகங்களுமே குருக்கள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், அந்த புத்தகங்களை படித்து சுய ஆளுமைக்கு உட்படுத்தி நாம் செல்ஃபாக ஒவ்வொன்றையும் வந்து செஞ்சு பார்க்கணும். பயிற்சி முறைகளில் காலகட்டம் இருக்கிறது. குறைந்தது வந்து 24 மாதங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி 24 மாதங்கள் நீங்கள் அதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். குறைந்தது. அப்போ என்ன நடக்குது, உங்கள் உடம்புல என்ன நடக்குது, மனதில் என்ன மாற்றம் நடக்குது, ஒரு சூழ்நிலையில் என்ன மாற்றம் நடக்குது. இப்போ நான் வந்து ஒரு குரு தீட்சை எடுத்துட்டேன், சட்டை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே இந்த சட்டை போடக்கூடாதுன்னு படிக்கிறேன், நிறைய அதில் பலங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆன்மீக குருன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று முதலில் நாம் இருக்கும் இடத்தில் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், பழக வேண்டும். அதை பற்றி ஒரு ஆழ்ந்த அனுபவம் எடுத்துவிட்டு அதன் பின்பு அதை மக்களிடம் பேச வேண்டும். சரி, இங்கே கூட மலேசியாவுக்கு நிறைய குருமாக்கள் வராங்க, நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்குறாங்க. சில பேர் காசு கட்டி போகிறாங்க, ஒரு நாளில் கொஞ்சம் நேரம் குருவை பார்த்துட்டு தீட்சையை வாங்கிட்டு வராங்களே, அது உண்மையாக சரியான விஷயமா? நேத்திர தீட்சை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு தீட்சை அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக தீட்சை எடுக்கிறீர்களா, அல்லது நாம் இந்த குருவை சந்தித்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக தீட்சை எடுக்கிறீர்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் ஞானம் அடைவதற்காக தீட்சை எடுக்கிறீர்களா அப்படின்றதெல்லாம் நிறைய தீட்சா வழிமுறைகள் இருக்கிறது. இன்றைக்கு அப்படி யாரும் வழிமுறைகளை பின்பற்றி தீட்சை எடுக்க முடியாது. நீங்கள் என்னை பார்த்துருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறேன் என்று ஒரு பொட்டு வைத்து விடலாம், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு பெரிதாக எதுவும் மாற்றம் நடந்து விடாது. அதை தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றினாலும், என்னுடைய கொள்கைகளை கடைபிடித்து பயிற்சிகளை மேற்கொண்டு வந்து உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொண்டால் மட்டுமே அந்த தீட்சைக்கான அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கும். அறிமுகம் உடனே கிடைச்சிடும், அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே நடக்கணும். ஐயா, இந்த முத்ரா என்ற ஒரு டாபிக் வரும்போது நான் படித்ததில் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு பெரிய அதை சார்ந்தது தான் முத்ரான்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு அந்த பஞ்சபூத முத்ராக்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறீங்களா? அருமை ஐயா. இப்போ வந்து சரியான பாதையில் பயணம் போயிட்டுருக்கிறோம். முத்திரைகள்னு சொல்லிட்டோம். இது வந்து எந்த யோகத்தின் அடிப்படையில் நடக்குது, அல்லது இது என்ன கான்செப்ட் பிஹைண்ட் தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரைகள் அப்படின்னா பஞ்சபூதங்களினுடைய ஒரு அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன? வெளியில் இருக்கிறது தான் உள்ளே இருக்குது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அண்டம் அப்படின்னா ஆகாயம், வெளியில் இருக்கிறது. பிண்டம் அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிறது. இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னா, இப்போ வெளியில் வந்து கலர் கலராக டேபிள் இருக்குது, சேர் இருக்குது, லைட் இருக்குது, இதெல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்லாம் யோசிப்போம். இருக்கிறது. எதுவாக இருக்கிறது அப்படின்றது இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள். வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே உடம்புக்குள்ளே இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அருவி இருக்குதா இருக்குது, ஒரு சூரியன் இருக்குதா இருக்குது, நிலா இருக்குதா இருக்குது, மலை இருக்கிறதா இருக்குது, காற்று இருக்கிறதா இருக்குது, எல்லாமே இருக்கிறது. அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ளே என்னவாக இருக்கிறது அப்படின்றதான தெளிவு தான் இதை நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயன் தரும். இது கூட ஒரு உறவாடுவதற்கும் பயணம் செய்வதற்கும் அடிப்படையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இப்போ பஞ்சபூதம் என்றால் நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இந்த நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. ஓகே, இப்போது நீர் நம்ம உடம்புல இருக்குது, தெரியும். என்னவா இருக்குது? ரத்தம், சிறுநீர், விந்து, எச்சில், எதெல்லாம் நீர்த்தன்மையோடு இருக்கிறதோ அதெல்லாம் நீர்த்தன்மை. நிலம் எங்கே இருக்குது? உடல் தான் நிலமா? உடல்.
எலும்பும் சதையும் மண்ணாச்சே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எலும்பும் சதையும் மண் தத்துவத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடியது. சரி, அடுத்தது வந்து காற்று எங்கே இருக்குது? சுவாசிக்கிறோம், ஏப்பம் விடுறோம், கேஸ் பிரியுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் நம்ம உடம்புல இருக்குன்னு நம்ப முடியும். ஓகே, அடுத்தது நெருப்பு எங்கே இருக்கிறது? அதுதான் எல்லாரும் கேட்கும்போது கொழுந்து விட்டு எரியுது அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா மன ரீதியாக பார்த்தால் பொறாமையில் இருக்கும், வயிற்றெரிச்சலில் இருக்கும். ஆனால் உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது வயிற்றில் சரியாக இரைப்பை பகுதி தான் அந்த ஜடாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி தத்துவம். அது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறை எரியும். அதிகபட்சமாக உடம்பின் நோய்த்தன்மையை பொறுத்து 16 முறை எரியும் ஒரு நாளைக்கு. அதனால தான் ஒரு வேளை உண்பவன் யோகி, அதற்கு மேல் உண்பவன் ரோகி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஒரு முறை எப்பொழுது அப்படின்னா அது எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு முறை பசிப்பது அப்படின்றது இயற்கை, ஞானவான்களுக்கு, யோகிகளுக்கு. இந்த அடிப்படையில் வயிற்றில் வந்து நெருப்பு தத்துவம் இருக்கிறது. சரி, அடுத்தது முக்கியமானது ஒன்று இருக்குது, ஆகாயம். அது எங்கே இருக்குது உடம்புல? நீங்கள் தான் ஏன் சொல்லுங்க. மூளை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆகாயத்துக்கு வந்து கணக்கு கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஆகாய தத்துவம் நம்ம உடம்புல வந்து தூக்கமாக இருக்கிறது, ஒரு செயலாக இருக்கிறது. நாம் வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்றது முக்கியமோ, எந்த அளவுக்கு பட்டினி இருத்தல் முக்கியமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பை சுகாதாரமாக வைத்துக்கொள்வது முக்கியமோ அந்த அளவுக்கு தூங்குவதும் முக்கியம். தூங்குவது என்பது நம் உடலின் ஒரு பூதமாக இருக்கிறது. அது ஆகாய பூதம். தூக்கத்தில் மட்டும்தான் அது வேலை செய்யும். ஆகாய தத்துவம் குறைந்தால் உடலில் பல நோய்கள் வரும். அது முழுவதும் மனநோய்களாக வெளிப்படும். அப்போ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆகாயம்தான் பொறுப்பு. அப்போ இந்த ஆகாய தத்துவம் நம்மளுடைய காது பகுதியில் இருக்குது. அதனால தான் காது பகுதியில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள. ஸோ இந்த காது பகுதியில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளி வந்து செவிக்குற்றி கால வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஆகாய தத்துவம் அடங்கி இருக்குது. இப்போ நீங்கள் கையை வந்து உங்கள் காது நல்லா மூடிட்டிங்கன்னா சுண்டு விரல் வச்சு, இது ஒரு முத்திரை இருக்கிறது, இந்த முத்திரையை வச்சு சுண்டு விரல் வச்சு லாக் பண்ணணும். அப்படி 2 காதையும் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆகாயத்தில் என்ன ஒலி சூரியனில் கேட்கிறதோ அந்த ஒலி உங்கள் உடம்புக்குள்ளே கேட்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்குன்னு எப்படி ஒரு கண் ரேகை, கருவிழி ரேகை பொதுவாக இருக்காது, தனிப்பட்ட முறையில் இருக்கும். கை ரேகை தனிப்பட்ட முறையில் இருக்கும். உங்களுக்குன்னு எதெல்லாம் தனியாக இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கென்று ஒரு சத்தம் இருக்கிறது. இதுதான் ஔவையார் அகவலில் வந்து சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, கணுமுற்றி நின்ற கரும்பினூடே யோக பாடல் வரும். அந்த சத்தம் என்ன சத்தம்? உங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு இது ஒரு கருவி. இந்த கருவியை காதில் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா 2 காதிலையும் வச்சுட்டு முதுகெலும்பு நேரம் வச்சு உட்காந்து சுவாசத்தை கவனித்து கொண்டு இருந்தால் உங்களுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். உங்களுடைய அடையாளம் அந்த சத்தம். இப்போ 5 பூதங்கள், பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல என்னவா இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்க. இதுதான் பஞ்சபூத தத்துவம். இதனுடைய அடிப்படையில் ஒரு யோக முறை இருக்குது. அந்த யோகத்திற்கு பெயர் தத்துவ யோகம் என்று பெயர். யோக முறைகளில் 108 யோக முறைகள் இருக்குது. அதில் தத்துவ யோகம் என்ற பிரிவின் கீழே இந்த பஞ்சபூத தத்துவம் வருகிறது. அதனுடைய அடிப்படையில் இயங்கக்கூடியது இந்த முதிரை விஞ்ஞானம். வா, நீங்கள் பஞ்சபூதங்களை கேட்டீங்க, இப்போ முத்திரைக்கு வந்திருக்கோம். அந்த பஞ்சபூதங்களை நம்ம விரலால் பிரிக்கணும், அதுக்கப்புறம் அதோட எப்படி உடல் உறுப்பில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய. அடுத்த கேள்வி கரெக்டாக வந்திருக்கிறீங்க. வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் எது? ஸோ எப்படி நம்ம ஹவு வி ஆர் கோயிங் டு கனெக்ட் டு த யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி நம்மளை இணைத்து கொள்ள போகிறோம், அப்போ தான் நமக்கு வந்து மியூச்சுவலி பெனிஃபிட் ஆக முடியும். ஒருவருக்கு ஒருவர் வந்து நம்ம பலனடைய முடியும். என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகைப்படுத்த வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மைக்கும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்த்தன்மைக்கும் எது வந்து அடையாள குறியீடுன்னா உங்கள் சுண்டு விரல். சுண்டு விரல் என்பது நீர்த்தன்மை. அடுத்தது வந்து மோதிர விரல் என்பது நிலத்தன்மை. அடுத்தது வந்து நடுவிரல் என்பது ஆகாயத்தன்மை. ஆள்காட்டி விரல் என்பது காற்றுத்தன்மை. பெருவிரல் நெருப்புத்தன்மை. இவன் தான் பெருசாக இருக்கிறான். ஸோ நம்மக்கிட்ட ஒரு குறிப்பு இருக்குது. நிறைய நம்மளுடைய பழமொழிகள் வழக்கு மொழிகளாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய சூட்சுமமான ஞான திறவுகோள்கள் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வையகம் போக முடியுமான்னு ஒரு பழமொழி இருக்குது. அது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் நெருப்பின்றி புகையாது. அப்போ நெருப்பு இந்த கட்டவிரல் இல்லைன்னா முதிரை வேலை செய்யாது. யாருக்காவது கட்டவிரல் இல்லாமல் போச்சு அப்படின்னா முதிரைகள் பெரும்பாலும் வேலை செய்யாது. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போது எந்த ஒரு விஷயமும் நமக்கு அதிகமாக இருந்தால் உள்ளேருந்து வெளியில் கொடுத்துடலாம், பத்தலைன்னா வெளியிலேருந்து உள்ளே வாங்கிக்கலாம். இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம், தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி வேணும், தண்ணி குடிக்காமல் எப்படி தண்ணி குடித்த மாதிரி ஆகுறது? சுண்டு விரல் நுனியை தொட்டுட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் உள்ளுக்குள்ளே தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ தூக்கமாக வருது, தூங்காமல் இருக்கணும், என்ன பண்ணணும்? நடுவரில் வந்து அப்படி மடித்து வச்சுக்கணும். தூங்கிடலாம். தூக்கம் வராது, பேசிகிட்டே வராது. ஓகே, பேசிட்டு சும்மா இல்லாட்டி கொட்டாயை விட்டுட்டு பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இப்படி வச்சுட்டோம்னா தூக்கம் வராது. தூக்கம் வரணும், நுனியில் தொடுங்க. வேண்டாமா, மடித்து தொடுங்க. தண்ணி வேணுமா, நுனியில் தொடுங்க. தண்ணி அதிகமாக இருக்குது, சிறுநீர் போகிற மாதிரி இருக்குது, கட்டுப்படுத்தணும், பேசி முடிச்சுட்டு போய்க்கலாமே, மடித்து தொடுங்க. இப்படி சும்மா இருந்து சுகம் காணுவது எப்படி? இதுதான் சித்தர்களினுடைய சூட்சும ரகசியம். இதற்கு அடிப்படையான விஷயமே முதிரைகள் தான். இந்த முதிரைகள் இல்லாமல் நீங்கள் மனிதனை முழுமையாக மாற்ற முடியாது. முழுமையாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுவதும் சுயசார்பாக இருப்பது தான் முழுமை. சுயசார்பாக இருப்பது மட்டுமே சுதந்திரம். நீங்கள் எதற்காவது வேற ஒன்றை எதிர்பார்த்து இருந்தீர்கள் என்றால் அடிமைத்தனம். ஸோ உங்களுக்கு சுதந்திரத்திற்கான முதல் படி முதிரைகள். அதுக்கு முன்னாடி ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்து விடுவோம். பாம்பே பஜார். இடைவேளைக்கு போக மனசு வரல, பரவாயில்ல போயிட்டு வருங்க. காணொலியை பார்த்தீங்களா? என்ன ஒரு ஸ்பெஷல். இவங்க ஆரம்பித்து வச்ச அந்த ட்ரெண்ட் இருக்குது தெரியுங்களா, வேறு லெவல். நானும் பாம்பே பஜாருக்கு போகணும், கொஞ்சம் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்குது சார். ஏன்னா என் ஷூட்டிங் முக்காசி இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் அவங்க பாம்பே பஜாரில் நல்லா சீப்பாக இருக்கும், நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வரும். அண்ட் நானும் டிஃப்ரெண்ட் இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம்ல, ஸோ போகிற இடத்துல அப்படியே தங்கா பண்ணிட்டு போகிறது தான். சரி, நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் சார். எப்பவுமே ஷோவில் ஓகே, எனக்கு நல்லா தெரியுது, பஞ்சபூதம்லாம் பேசுனாரு. நீங்கள் தான் இந்த கட்டை வரல மாதிரி கொளுத்தி போடுவீங்க, சூடாக ஒரு கேள்வியை கொளுத்தி போடுங்க சார். சார், நான் இந்த மாதிரி முத்ரா குருவை வந்து பேச போகிறோம் அப்படின்னு தெரிவிக்கும்போது ஏறக்குறைய ஒரு 20 கேள்விக்கு மேலே வந்தது. கேள்வியை கேளுங்க அவர்கிட்டன்னு. அந்த 20 கேள்வியில் ஒரு 80% எதை பற்றி கேட்குறாங்கன்னா, ஃபர்டிலிட்டி என்ற ஒரு இஷ்யூ இப்போ ரொம்ப 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 ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாட்டிலையும் இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்கொள்கிறாங்க. அதற்காக கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தை போய் கடைப்பிடிங்க, செக் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. இதை பற்றிலாம் வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி தான் போகணுன்னு. அதுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரு ஆணுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூ, ஒரு பெண்ணுக்கு அதே இஷ்யூ எதனால் வருது, அதை எப்படி தடுக்கலாம், அதுக்கு முத்ரால மூலியமாக ஒரு சொல்யூஷன் இருக்கா? நிச்சயம் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் ஊரில் இந்தியாவில் பஸ்ஸில் பேருந்தில் பயணம் போயிட்டுருக்கும்போது புளிய மரமாக இருக்கும். அந்த புளிய மரத்துலலாம் போர்டு தொங்கும், என்னென்னா குடும்ப கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஊரில் பழைய ட்ராவல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை பழைய சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த போர்டெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபெர்டிலிட்டி ஒரு பிரச்சனையே இல்லை, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் தீவிரமாக முயற்சி செய்த காலகட்டம் ஒரு காலகட்டம். அதாவது ஒரு 40 வருடம் முன்னே, ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 40 வருடம். ஓகே, இப்போது அதே புளிய மரங்களில் என்ன தொங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லாமலே பதில் தெரியுது. ஆண்மை குறைவா, குழந்தையின்மையா அப்படின்ற விளம்பரம் வந்துட்டு. அப்போ ஒரு 40 ஆண்டு காலம், ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் ஒரு தலைமுறைன்னு சொல்கிறோம். ஒரு 40 ஆண்டுகளில் 2 தலைமுறையில் நாம் வந்து அதல பாதாளத்துக்கு போயிட்டோம் நம்மளுடைய இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்களில். இதற்கு வந்து நம்மளுடைய உணவு ஒரு காரணம். உணவு அப்படின்னா அதே உணவு தான் சாப்பிட்றோம்.
இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு, சாம்பார் அதே தான் பண்ணுறோம். ஆனால் அதை தயாரிக்கக்கூடிய பொருட்களில் வியாபாரம் பெருகிவிட்டது, கலப்படங்கள் பெருகிவிட்டது. இந்த கலப்படங்களை தவிர்க்காமல் உடல் ரீதியான மாற்றத்தை சாதிப்பது மிகவும் சிரமம். எனவே அதில் கவனம் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற பொருள் வந்து நல்ல பொருளாக தான் சாப்பிட்றோமா அப்படின்றதில் கவனமாக வச்சுக்கணும். இது ஒரு சமுதாய சிந்தனை, பொதுவான சிந்தனை. இரண்டாவது பார்த்திங்கன்னா மனம் வந்து தானாக இயங்குவதற்கான வாய்ப்பே இன்றைக்கி இல்லை. எதையாவது ஒன்றை பார்த்து அதன் சிந்தனையாகவே தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஒரு டிவியாக இருக்கட்டும், அல்லது வேறு புத்தகங்களாக எதாக இருந்தாலும் நம்ம மனம் எப்படின்னா ஒன்றை பற்றி உதித்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான மனம் அமைப்பு பெற்ற மனிதர்கள் எப்படி நம்மளை வந்து சோர்வாக்கக்கூடிய விஷயங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம குழந்தைகள் உட்பட அதுதான் என்கரேஜும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமூக சூழல் அப்படி. 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வந்து மொபைலில் தான், ஆப்பில் தான் அட்டண்டன்ஸ் போடணும், மொபைல் ஆப்பில் தான் அவங்களுக்கு டியூஷன்லாம் வருது. அப்படின்னா நம்ம 12 வயசு வரைக்கும் மொபைல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். எப்படி இது சாத்தியமாகும்? எனவே இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அதையும் தாண்டி இப்படி தான் இருக்குது உலகம், நான் இதில் வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்திரைகள் நிச்சயம் கை கொடுக்கும். எதுவும் சரியில்லாவிட்டாலும், எது எப்படி இருந்தாலும், அதில் சாக்கடையில் இருந்தாலும் தாமரைப்பூ மலர்வதைப் போல அந்த சூழ்நிலையிலையும் நம்மால் இயல்பாக கருத்தரிக்க முடியும், இயல்பாக குழந்தை பிறப்பு சாத்தியமாகும், ஆரோக்கியமான குழந்தை பிறப்பும் சாத்தியமாகும். அதற்கு என்னுடைய ஆராய்ச்சியில் இதுவரை குறைந்தது ஒரு 100 பேருக்காவது சாத்தியப்படுத்தி காட்டியிருப்போம். முத்திரைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை. இப்போ என்னென்ன முத்திரைகள் நம்ம செய்யலாம் அப்படின்னா, இந்த மொத்தம் 3000 முதிரைகளுக்குமே பெயர் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு மாத்திரைக்கு பெயர் இருக்கிறதோ, ஒரு பொருளுக்கு பெயர் இருக்கிறதோ, அந்த மாதிரி உங்கள் 10 விரலும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் பொழுது அது ஒரு பெயராக மாற்றமடைகிறது. அந்த மாதிரி ஒரு 3000 பெயர்களில் 108 முத்திரைகளை முதல் கட்டமாக ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகம் வந்து விரல்களே மருத்துவர், சூத்திரங்கள் 108 அப்படின்ற அந்த வித்தையில் இது என்னென்னா ஒரு அங்குலி யோகம் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த யோக முறையில் செய்யக்கூடிய முத்திரைகளில் உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்திற்கான முத்திரைகள் அப்படின்றது இருக்குது. அது ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் செஞ்சு காமிச்சா மக்களுக்கு பயன் தரும்னா செஞ்சு காமிக்கலாம். இப்போ முதல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கை விரல்களை இப்படி கோர்த்து கொண்டவர்கள். நில்லுங்கய்யா பாலா, நல்லா பண்ணீங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போ பாருங்கள், உங்களுடைய 2 கை விரல்களையும் உள்பக்கமாக இப்படி 4 விரல்களையும் இறுக்கமாக நுனியில் தொடணும். அப்படி தெரியுது? அந்த மாதிரி பாருங்கள், அப்படி வச்சு நுனியில் தொடணும். ஓகே. அதுக்கு அடுத்தது கைகளை அப்படி இறுக்கமாக மூடி உங்களுடைய உள்ளங்கை முடியும் இடத்தை ஒன்றோடு ஒன்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். இடது கை பெருவிரல் மேல் வலது கை பெருவிரலை வச்சு சும்மா அப்படியே உட்காந்துக்கணும். இப்போ இந்த முத்திரைகள் அப்படின்னா இதனால் அப்பப்போ செய்கிறது தானே. அப்படின்னா குறிப்பிட்ட கால அளவு இருக்க வேண்டும் அப்படின்றது இங்கே ஒரு குறிப்பு. எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்? குறைந்தது 20 நிமிடம் இருக்க வேண்டும் அன்றாடம். ஆமாம், ஒரு தடவை வச்சிங்கன்னா ஒரு தடவை. இது வந்து உங்களுக்கு மருத்துவ ரீதியாக, உடல் ரீதியாக பலன் தர வேண்டும் என்றால் 20 நிமிடம் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய விரல் நுனிகளில் துடிப்பு உணரப்படும். நம்ம உடம்பு வந்து அந்த பயோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வந்து செயல்படக்கூடிய அந்த தத்துவமானது நீங்கள் அந்த விரலை ஒன்றோடொன்று தொடுற இடத்துல அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு துடிப்பு தெரியும். அப்போ அந்த முத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரலை இப்படி வைத்துக்கொள்வது அப்படின்றது இது ஆண்களுக்கான முத்திரை. இந்த முத்திரைக்கு பேர் உயிரண்ட முத்திரை அப்படின்னு பேர். உயிர் அண்ட முத்திரை. உயிரண்ட முத்திரை. இப்போ இந்த தசை துடிப்பு தெரியுது. எந்த தசை? விரல் தசை. ஸோ இது வேலை செய்யும். இது வந்து நீங்கள் எப்போ இந்த முத்திரை வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து இப்போ ஒரு கப்பில் அது வச்சுருக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது நிறைஞ்சிச்சுன்னா வலியும். அப்போ கண்ணில் பார்த்தா தெரியும். இப்போ இந்த முத்திரை செய்யும்போது நமக்கு எப்படி தெரியும்? எந்த உறுப்புக்காக முத்திரை செய்கிறோமோ அந்த உறுப்பில் ஒரு குறுகுறுப்பும் ஒருவித அசௌரியமும் தோன்றும். அப்போ வந்து போதும், நமக்கு இது நிறையாச்சு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேலையே இல்லை, இதை கண்டுபிடிக்கிறது தான் வேலை அப்படின்னு 5 மணி நேரம் செய்கிறேன் அப்படின்னு உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 45 நிமிடத்திற்கு அப்புறமே இடுப்பு பகுதியில் வந்து ரத்தம் அதிகமாக பரவுவதும் ஒரு குறுகுறுப்பு உருவாவதும் தோன்றும். அதோடு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் செஞ்சோம்னா உடம்பு சூடாயிரும்.
ஸோ அப்போ குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சம் 45 நிமிடம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். வேர் அண்ட முத்திரை இது வந்து ஆண்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆலிங்கன முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது. இந்த முதிரை பார்த்திங்கன்னா இடது கையில் இந்த மாதிரி ஒரு முதிரை, இந்த முதிரைக்கு பேர் முஷ்டி முதிரை. இதை வச்சு ஆள்காட்டி விரலை நீட்ட வேண்டும். முஷ்டி முதிரை என்பது விரல்களை மூடி மோதிர விரல் மேல் பெருவிரலை வைக்க வேண்டும், ஆள்காட்டி விரலை நீட்ட வேண்டும். வலது கையினுடைய விரல்களை வைத்து பாருங்கள், இந்த விரல்கள் முடிகிற இடத்துல இந்த ஆள்காட்டி விரலை வச்சு இப்படி மூடிட்டு இந்த மேல் பகுதி ஆள்காட்டி விரலை வந்து இப்படி தொட்டுக்கணும். இந்த முதிரைக்கு பேர் ஆலிங்கன முதிரை என்று பெயர். இது உங்களுடைய விரைப்புத்தன்மையை விரைவாக சரி செய்யக்கூடிய ஒரு முதிரை. எந்த வயதாக இருந்தாலும் இது வேலை செய்யும். முதிரைகளில் என்ன ஒரு சிறப்பு என்றால், உங்களுக்கு 60 வயசாச்சு 70 வயசாச்சு அப்படின்னு வயது கிடையாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எந்த நிலையிலையும் வேலை செய்யக்கூடிய வகையில் இந்த முதிரைகள் வேலை செய்யும். ஓகே, ஸோ இது ஆலிங்கன முதிரை. இது 2வது முதிரை. 3வது முதிரை வந்து நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், நோய்கள், இந்த மாதிரி வேறு பாதிப்புகள். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அம்மை வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த அம்மை நோய் வந்திருந்தால் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய இயக்கமே மெதுவாக வேலை செய்யும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ செய்யும்போது பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி ஒரு முதிரை இருக்குது. இந்த முதிரைக்கு பெயர் இடுக்கி முதிரை என்று பெயர். சும்மா விரல்களை இப்படி மூடி இங்கே உள்ள டைட்டாக பிடிக்கணும். இடது கை, இது வலது கை, டைட்டாக அப்படி பிடிச்சி இந்த விரல்களை மேலே வைத்து பெருவிரல் 2ஐயும் இப்படி நீட்டி வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். இந்த முதிரைக்கு இடுக்கி முதிரை என்று பெயர். இந்த 3 முதிரைகளையும் ஒவ்வொரு முதிரையும் 20 நிமிடம் கண்டினியூஸாக அடுத்தடுத்து செய்யலாம். அல்லது காலையில் 1, மாலையில் 1, இரவில் 1 அப்படி செய்யலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குறைந்தது. அதிகபட்சமாக ஒவ்வொரு முதிரையும் 40 நிமிடம் செய்யலாம். இப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா 21 நாட்கள் நீங்கள் மருந்து எடுக்க வேண்டாம், சாப்பாட்டில் கவனம் வைங்க வேண்டாம், அதெல்லாம் தனிப்பட்ட முறை. முதிரைகள் என்பது நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் உடலில் நன்மையையே தரும், பக்க விளைவுகள் கிடையாது. இதற்கான ஒரு கால குறியீடு இருக்குங்களா? அதாங்க, குறைந்தது 20 நிமிடம், 21 நாட்கள். ஸோ அந்த 21 நாட்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறித்தான் மாடியை அடைய வேண்டும். ஸோ நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு, நம்மளுடைய இலக்கு தூரத்தில் இருக்கிறது, அதை அடைவதற்கு 21 நாட்கள் பயணம் தேவைப்படுகிறது. அப்போ நமக்கு அந்த 21 நாளைக்கு சேர்த்து ஒரே நாளில் 21 மணி நேரம் செஞ்சிடலாமான்னா முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இயக்கம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு இயங்காமல் இருத்தலும் அவசியம். 24 மணி நேரத்திற்கு நமக்கு 20 நிமிடம் போதும், அல்லது 40 நிமிடம் போதும். அதுக்கு மேலே அது வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு துணி துவைச்சிடும், காய வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அழுக்கு போயிடும், எல்லாம் போயிடும், ரைட்டு. அந்த ஈரம் போவதற்கு, உலர்வதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அது கூட கொடுக்கலைன்னா அது முழுமையான ப்ராசஸாக இருக்காது. எனவே எந்த அளவுக்கு நாம் இயங்குதல் முக்கியமோ அந்த அளவுக்கு இயங்காமல் இருப்பதும் முக்கியம். கண்டிப்பாக அடுத்த கேள்வி கேட்பாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க இதை வந்து கடைப்பிடிக்கலாமா, செய்யலாம்? இப்போது இந்த முதிரையில் அருமையாக ஒரு இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, போய் லேபில் போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. இப்போ நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கா இல்லையா, எல்லோரும் உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், ஒரே மாதிரி வேலையை செய்கிறோம். முதுகெலும்பில் நமக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னா பாருங்கள், வலது கையில் நடுவிரல், சுண்டு விரல், இது ரெண்டையும் பெருவிரலில் தொட்டு இந்த 2 விரல் இப்படி நீட்டணும். யாருக்கெல்லாம் இப்படி நீட்ட முடியலையோ அவங்களுக்கெல்லாம் பேக் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் வெளியில் தெரியல. பாருங்கள், இந்த முதிரைக்கு பேரே முதுகு முதிரைன்னு பேர். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? சரியா? என்ன யாருக்கு வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யாருக்காவது இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முதிரையில் விரல் வந்து ஒன்று இப்படி இருக்கும், அல்லது இப்படி நீட்ட முடியாது, ஒன்று மேலே கீழே இப்படி வரும், அல்லது வலிக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சரியாக இப்படி சமமாக நீட்ட முடிகிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சரி. அப்படி இல்லைன்னா இது முதுகெலும்பில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன தீர்வு? இந்த முதிரை தான் தீர்வு. ஸோ சோதனையும் இதுவே, தீர்வும் இதுவே. அடுத்த கையில் இந்த மாதிரி செஞ்சு, இந்த செட்டு வந்து முதுகு முதிரைன்னு பேர். இந்த நகத்தை அமுத்தி பிடிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது முதுகு முதிரை.
இப்படி செய்ய 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 எந்த விரல் உங்களுக்கு நீளமாக வரலையோ அந்த விரல் தானாக வரும். 2 நாள்லையோ 3 நாள்லையோ 1 வாரத்துலையோ எவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதில் 10ல் 1 மடங்கு காலம் எடுத்துக்கொள்ளும். இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து பிபி இருக்கா இல்லையா, போய் பிபி மிஷின் வச்சு தான் பார்க்கணுமா? பாருங்கள், உங்களுடைய 2 நடு விரலையும் இப்படி உள்ளங்கையில் தொட்டு இப்படி நீட்டுங்க. இந்த மாதிரி விரல்கள் நீள முடியல, என்னடா புதுசாக ஒரு கான்செப்ட்னு வந்துட்டு நம்மளே பேஷண்ட் ஆக்கிடுவார் போல இருக்குன்னு பிபி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பிபி ஏறுதா அப்படின்னா இந்த விரல் நீளாது. அப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே வச்சுக்கணும் 20 நிமிஷம், பிபி நார்மல் ஆயிரும். ஒரு தடவை இப்படி வச்சிங்கன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இது 8 மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கும். மறுபடியும் இதை வச்சுக்கணும். ஸோ 21 நாள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா மருந்து இல்லாத மருத்துவம். அந்த மாதிரி இப்போ அந்த இனப்பெருக்க மண்டலத்திற்கும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கிறோமா, ஆலிங்கன முத்திரை செய்து பாருங்கள். கை வலிக்காமல் இருக்குது, துடிப்பு தெரியுது அப்படின்னா சரி. 20 நிமிஷம் வச்சு துடிப்பே தெரியலைன்னா உங்களுக்கு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே மேக்கப் போட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இதை செஞ்சுக்கணும். பாருங்கய்யா, யார் யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கயோ இப்பயே டெஸ்ட் பண்ணுங்கய்யா. நம்ம க்ரூலாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகேவா இருக்கும் சார் நம்ம செல்லில். ஆண்களுக்கான விஷயத்தை சொல்லிடுங்க, பெண்களுக்கான விஷயத்தை. இந்த விஷயத்தை பேசும்போது நம்மளுடைய தமிழ் மருத்துவம் வந்து பல பிரிவுகளை உள்ளடக்கியது. அதில் வந்து சித்த மருத்துவம் அப்படின்றது வந்து ஆராய்ச்சி மருத்துவம். நம்ம எல்லோரும் சித்த மருத்துவம் தான் தமிழ் மருத்துவம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சித்த மருத்துவம் என்பது தமிழில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆராய்ச்சி மருத்துவம். அதில் வந்து இலை, தலை, மணி, மந்திரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே வந்து மருத்துவமாக மாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆராய்ச்சி மருத்துவம். அது இல்லாமல் வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், ஆவி மருத்துவம், புகை மருத்துவம், குளியல் மருத்துவம், எண்ணெய் மருத்துவம், இப்படி பல மருத்துவம் வந்து நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது. அதில் சில குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. பெண்களில் மலடு என்பதே கிடையாது. இன்ஃபர்டிலிட்டி பெண்களுக்கு கிடையவே கிடையாது. பெண்களுக்கு 6 வகையான கர்ப்பப்பை நோய்கள் இருக்கும். இந்த 6 வகையான நோய்களுக்கு மருத்துவம் உண்டு. ஆகையினால் பெண்களில் மலடு என்பதே கிடையாது. ஆண்களில் மலடு இருக்கிறது. சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பெரியம்மை, அப்புறம் இன்னும் பலவித கோளாறுகள்லாம் பாதிக்கப்படுவதனால் அவர்களுடைய விந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டு அவர்களுடைய மனநலம் ஒரு கோணலான நிலைக்கு மாறி இந்த பிரச்சனையில் அவங்க பாதிக்கப்படுவது உண்டு. ஆனால் பெண்களில் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றது தான் குறிப்பு. ஆனால் இன்றைக்கி நிறைய எல்லாருமே பெண்களை தான் குறை சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளிப்படைய வேண்டும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். சரி, இப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி பல விதமான கர்ப்பப்பை கோளாறுகள், மாதவிடாய் கோளாறுகள், அப்புறம் ப்ரீமென்சுரல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் முந்தைய மனநிலை மாற்றங்கள், மாதவிடாய்க்கு பிந்தைய மனநிலை மாற்றங்கள், பருவமடையும் காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவித உடல் உபாதைகள், மன உபாதைகள், மாதவிடாய் நிற்றல் காலங்களில் ஏற்படக்கூடிய மெனோபாஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி அது அதிபயங்கரமாக இருக்குது. அதுவும் ஒரு 40 வருடத்திற்கு முன்பு வரை வாழ்க்கையாக கடந்து போன ஒரு விஷயம். நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்துருக்குறோம். அவங்களும் இப்படியெல்லாம் வந்து பைத்தியம் மாதிரி கத்துனதில்லை, படபடன்னு நெஞ்ச பிடிச்சதில்லை, வீட்டில் ஒத்துழைக்காமல் கத்துனதில்லை, எல்லாத்துக்கும் சமையல் பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை, இந்த மெனோபாஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது அவங்களுக்கே புரியலை. அதாவது இப்போ இருக்கிற ஆராய்ச்சியில் 40ஸ்லேயே அந்த விஷயங்கள் வர்றதாக 30 வயதில் நான் சந்தித்த நிறைய பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உணவு கலாச்சாரம், அப்புறம் அறுவை சிகிச்சை கலாச்சாரம், டெலிவரி சிசேரியன் பண்ணிக்கிறது. சிசேரியன் பண்ணுறது தப்பு இல்லை, தாயும் சேயும் காப்பாற்றிடுறாங்க. சிசேரியன் பண்ணின பின்னாடி அந்த தாய்க்கான கவனிப்பு முறைகளில் சரியான அறிவுரைகள் இல்லாமல் அவர்கள் அல்லது பின்பற்றாமல், மருத்துவர்கள் சொன்னால் கூட அவங்க பின்பற்றாமல் அப்படியே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக விட்டுறதுனால பின்னாடி பிரச்சனை வருது. இதெல்லாம் சரி பண்ணிக்கிறது அப்படின்னா இதே மாதிரி ஒரு 3 முத்திரைகளை நம்ம சொல்லுவோம். வாய்ப்புள்ளவர்கள் அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு நலமாக அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்றத நோக்கம். முதல் முத்திரை வந்து பார்த்திங்கன்னா யோனி முத்திரை. இதே மாதிரி விரல்களை கோர்த்து கொள்ள வேண்டும். ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி தொட வேண்டும். சரிங்களா? ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி தொட வேண்டும்.
பெருவிரலை கொண்டு சுண்டு விரலினுடைய நகங்களை தொட வேண்டும். அந்த சுண்டு விரல் மாற்றி இருக்க வேண்டும். இடது கை சுண்டு விரலினுடைய நுனி பெருவிரல் நுனியில் இருக்கணும் வலது கையில். வலது கையினுடைய பெருவிரல் நுனி இடது கை சுண்டு விரல் நுனியில் இருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் யோனி முதிரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதிரை செய்வதின் மூலமாக உடனடியாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுடைய உடம்பில் அந்த ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து உடனடியாக ஒரு மாற்றம் நிகழும். மனதிற்குள் வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் செரோட்டோனின் மெலட்டோனின் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சிங்க்ரனைசேஷன் வந்து எளிமையாக நடைபெறும். உடனடியாக ஒரு மலர்ச்சியை பார்க்க முடியும் இந்த முதிரை. இதனுடைய தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரும்போது என்னென்னா, இந்த தாமதப்பட்ட மாதவிடாய், ஒழுங்கற்ற மாதவிடாய், ஒரு மாதம் வந்து 20 நாளில் வரும், ஒரு மாதம் வந்து 2 மாதம் கழித்து தான் வரும் அப்படின்லாம் இருக்கிறவங்க இந்த முதிரை செய்து வருவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாகவே சரியான அந்த சுழற்சிக்கு வந்துடுவாங்க. இது ஒரு அடிப்படையான முதிரை. அடுத்தது நிறைய வெள்ளைப்படுதல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு இருத்தல், அப்புறம் யூடிஐ ப்ராப்ளம்ஸ் வர்றது, அதாவது சிறுநீரக தொற்று வர்றது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த முதிரையாக நம்ம வந்து கோபுர முதிரை செய்ய வேண்டும். கோபுர முதிரை என்பது ஆதி முதிரை வைக்க வேண்டும். கடைசி 2 விரலை நீட்டணும், சுண்டு விரலும் மோதிர விரலும் ஒன்றோடு ஒன்று தொட்டு கைகளை வந்து இப்படி தொட்டு கோபுரம் போல் இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். இது கோபுர முதிரை. இது 2வது முதிரை. 3வது முதிரை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வைத்து நடுவிரலை மட்டும் இப்படி மடிக்கணும். இது பாவன முதிரை அப்படின்னு பேர். இந்த பாவன முதிரை. இந்த 3 முதிரைகளையும் அவர்கள் செய்து வர வேண்டும். அதே காலகட்டங்களா? 20 நிமிஷம்? அதே 20 நிமிஷம். முதிரைகளுக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னா 20 நிமிடம் செய்ய வேண்டும் குறைந்தது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து தொடுங்கள் உடனே மலர்வீர்கள், அப்புறம் தொட்ட மாய மந்திரம் நடக்கும்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டுறதுக்காக அப்படிலாம் சொல்கிறாங்க. மருத்துவ ரீதியாக செய்வதற்கு நீங்கள் அதை மருத்துவ முறையாக செய்ய வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே சரியாகணும்னு நினச்சிங்கன்னா ஆய்வுகளின்படி செய்யுங்கள். 20 நிமிடம் கண்டிப்பாக செய்யணும். ஸோ அந்த 20 நிமிடம் எந்த முதிரை வைத்தாலும் 20 நிமிடம். தெரிந்தது கையளவு, தெரியாதது உலகளவு. இப்போ கையோட சின்னதாக என்ன இருக்கோ அது அந்த அளவு தான் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த குபேர முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்குது. சரி, இந்த முத்ரா வந்துட்டு சில பேர் செல்வம் பெருகும் அப்படின்னு ரொம்ப ஜெனரலாக சொல்கிறாங்க. பட் நீங்கள் சயின்டிஃபிக்காக சொன்னீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எப்படி சார் லிங்க்? நிச்சயமாக தொடர்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய பெரும் சக்தியோடு உள்ளே இருக்கக்கூடிய சிறு சக்தியை இணைப்பது அண்டம் பேரண்டம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து உடல் ரீதியாக வேலை செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முதிரைகள் மன ரீதியாகவும் வேலை செய்யும், அதே சமயத்தில் வசிய ரீதியாகவும் வேலை செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நமக்கு வந்து மூக்கு சுவாசிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு சுவாசம். ஆனால் இந்த சுவாசத்தை நீங்கள் முறையாக கையாளும் பொழுது அதி தீவிரமான ஞானமாக மாறுகிறது. இது ஒரு சர யோகமாக மாறுகிறது. ஸோ சரம் அப்படின்னா மூச்சுன்னு அர்த்தம். இந்த சர யோகமாக மாறுகிறது. இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியணுன்னா, நம்ம ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் பிறந்ததுலேருந்தே இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்னாடி தான் அதனுடைய தேவை மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி மறுபடியும் மாற்றி அமைக்கப்பட்டு அது அதனுடைய வேலையை மட்டும் செய்கிறது. கழிவு நீக்கம் செய்வதும் தன்னை போல ஒரு இனத்தை உருவாக்குவதற்கு உயிர் கொடுப்பதற்கும் ஒரே உறுப்பை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இது புரியுது இல்லையா? புரியுது. அதே போலவே இந்த விரல்கள் சாதாரணமாக இருக்கும் பொழுது நம்ம உடல் அங்கமாக இருக்கிறது. இதை ஒரு யோக முறையாக பயன்படுத்தும் பொழுது இது அங்குலி யோகமாக மாறி நம்மளுக்கு உடல் ரீதியான பலனை தரக்கூடியது. அதையே கால நேரத்தோடு கணக்கிட்டு சரியாக நாம் அந்த காலத்தில் அந்த முதிரைகளை செய்யும் பொழுது வசிய முதிரைகளாகவும் வேலை செய்கிறது. ஒரே முதிரை தான். ஒரே முதிரை. அப்போது நமக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா பீனிச நோய்கள்னு சொல்லுவோம். இந்த பீனைல் கிளான்ஸ், இந்த பீனிச நோய்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் குபேர முதிரை. இது வந்து உங்களுடைய 2 விரல்களையும் ஒரு உள்ளங்கையில் தொடணும். இந்த மாதிரி மற்ற விரல்களை நுனியில் தொடணும். ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். எப்போ பெருவிரலோடு மற்ற விரல்கள் தொடுகிறதோ இந்த வட்ட வடிவம் உருவாக்கணும். இந்த மாதிரி செய்வது குபேர முதிரை. இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். உங்களுடைய சைனஸ் பிரச்சனைக்கு தீர்வு. ஆனால்
அதிகாலை சூரிய உதயமாவதற்கு 2.5 நாழிகை முன்பு, ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம், 2.5 நாழிகை அப்படின்னா ஏறக்குறைய 48 + 1.25 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த முதிரையை வைத்து வடக்கில் உட்கார்ந்து கிழக்கு முகமாக பார்த்து கொண்டு அமர்ந்த நிலையில் முதுகெலும்பை நேராக வைத்து கொண்டு உட்கார்ந்தீங்கன்னா நேரடியாக வடக்கு திசை குபேரன் திசை, அங்கிருந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய செல்வ கடாட்சத்தை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். உங்களுடைய ஆறாவில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் வெள்ளை சட்டை போட்டிருந்தீங்கன்னா வெள்ளையை ரிஃப்ளெக்ட் ஆகும், கருப்பு சட்டை போட்டிருந்தீங்கன்னா கருப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு ப்ரௌன் கலர் போட்டிங்கன்னா ப்ரௌனாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு குபேர சட்டை போட்டுக்கிறீங்க, குபேரன் உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிடுவார் அப்படின்றது நிறைய அனுபவ ரீதியான பதிவுகள் இருக்குது. செஞ்சு பாருங்கள். பணம் வர வைக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அதில் உங்களுக்கு வாய்ப்புகளும் தடைகளும் விலகி நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அதே வேலை தான், அதே 24 மணி நேரம் தான், தடையற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய வழிகளை பிறப்பிக்கக்கூடிய வகையில் உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த முதிரைக்கு இருக்குது. வாவ், இது ஒரு ஆழ்கடல், கடலுக்கும் மேலாக நினைக்கிறேன். அதனால் இன்றைய எபிசோட் இதோடு நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஆனால் இது ஒரு தொடர்கதை. கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் வேறு விஷயங்கள், அதாவது முதிரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்க போகிறோம். ஆமாம் பலா? ஆமாம், ஏன்னா 3000 ஒரு 108 தான் புக்கில் எழுதியிருக்காரு. இப்போ 4 தான் சொல்லியிருக்கிறோம். 4 தான் சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறையா ஃபுல்லாக பேசணுமா சார்? 2-3 சீசன் அவர் வச்சு நம்ம ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். டேட்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஆனால் டு பி வெரி ஹானஸ்ட், ஜோக்ஸ் அசைட், ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனிங்காக நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு இந்த முத்திரைகளை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக நம்ம பாட்காஸ்ட்டில் எப்பவுமே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் இந்த விஷயங்களை மக்களுக்கு போய் சரியாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி சார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. கரெக்டாக அந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்கு. அதனால தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்க வச்சிருக்கு. இதில் வந்து இந்த முதிரைகள் இப்போ நம்ம எதோ செஞ்சு காமிச்சோம், பார்க்குறவங்களுக்கு அது செய்கிற மாதிரி படிக்க முடியலையே அப்படின்னு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த நம்மளுடைய அந்த யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கலாம். அவங்க ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுட்டோம். அதை வந்து நீங்கள் என்னோட பேர் டைப் பண்ணி நீங்கள் வந்து யார் வேணாலும் தேடி அதை கற்றுக்கொள்ளுங்கள். முறையாக எல்லோரும் செஞ்சு பழகுங்க. பழகிட்டு என்ன பண்ணுங்கன்னா குறைஞ்சது 4 பேருக்காவது சொல்லிக் கொடுங்க. இது நம்மளுடைய தமிழர்களினுடைய ஆதாரமான ஒரு கலை. இதில் எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. அதனால் நாமளாக நமக்கு பரவிக்கிட்டால் தான் உண்டு. இது நம்மளுடைய முதல் தமிழ் சமூகத்துக்கு பரவட்டும், அதன் பின்பு மற்ற சமூகத்திற்கு நம் மூலமாக பரவட்டும். சார், உங்கள் யூடியூப் சேனலில் பேர் எப்படி? முத்ரா குரு பாசுகண்ணா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். MUDRAGURUPASUKKANNA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதிரைகளும் இருக்குது. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் அல்லது தொலைதூரத்தில் இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கற்றுக்கொள்வதற்கு அழைக்கிறோம். பயனடையுங்கள். மிக சிறப்பு. நம்ம யூடியூப் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் சாரோட யூடியூப் லிங்க் போடுறோம். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு வலையொலியில் சந்திக்கும் வரை அதற்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் நன்றி சொல்கிறோம். பாம்பே பஜார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சி சிறப்பாக போகிறதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். அடுத்த பாம்பே பஜார் பாருங்கள், ஸ்க்ரீனில் லொக்கேஷன், டேட் எல்லாம் போட்டிருக்காங்க. மறக்காமல் இந்த ஸ்பாட்டுக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஃபேவரட் கலெக்ஷன்ஸ், புது கலெக்ஷன்ஸ், சாப்பாடு, இப்படி நிறையா இருக்குது. ஷாப்பிங் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு போங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துருக்க அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்களில் பகிர்ந்துக்குங்க. இது போய் எல்லாருக்கும் சேரணும். தேங்க்யூ ஸோ மச். See you again.